இதை விடலாம் பெரிய சீரியஸ் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பிரதர். நீங்கள் மோடி அமித்ஷா அவங்க சண்டை ஓடுறதுக்கு நீங்கள் 17 நாள் பாராளுமன்றத்தை சண்டை ஓடுறதுலேருந்து ஊருக்கு அவங்க எல்லா கட்சியையும் மற்ற கட்சியெல்லாம் உடச்சி நொறுக்கி சுக்குநூறாகிக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஐட்டம்லாம் எங்கே ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். என்னைக்காவது நான் ட்ரெண்ட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நான் பேசுவேன் அதை பற்றி. சட்டமன்றத்தில் லைவ் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, லைவ் கிளிக். அதனால் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் பார்லிமெண்ட் லைவ் கொடுக்குறதுங்கிறது இது ஏறக்குறைய 2004லேருந்து 2001லேருந்தே நடக்குதுன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட் லைவ். ஆனால் அசம்பிளிங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ உத்வேகம் நிறையா இருக்கும், ரொம்ப ஆர்வம் இருக்கும், பார்வையாளர்கள் நிறையா இருப்பாங்க. அதனால எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்னன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகணும் செட்டில் ஆகிறதுக்கு, லேண்டிங் ட்ரபிள். இப்போ எல்லாருமே கோவப்படுறதும் ஆக்ரோஷப்பட்டு சொல்றதும் நடக்குது. அதற்குள்ள பொறுப்பாக சபாநாயகர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. சபாநாயகரை பொறுத்தவரையிலும் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதெல்லாம் வேகமாக, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதெல்லாம் வேகமாக நடக்குது. இது கொஞ்ச நாள்ல அது செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். சமீப கால நடவடிக்கைகள் நீட்டுக்காக பெரியார் அமைப்புகள் பிரச்சாரம் போடுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. இடதுசாரி மாணவர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இடதுசாரிகள் குறித்த கணக்கெடுப்பு நடக்குது. இது எல்லாமே பாஜகவுடைய அஜெண்டா மாதிரியான நடவடிக்கைகள் தான் இருக்கு. இது தாவேகாவுடைய அரசுடைய செயல்பாடா இல்லை அதிகாரிகளோட செயல்பாடா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நிறைய 3-4-5 கேள்விகள் கேட்டீங்க. அதில் ஒன்றுனா பதில் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் ஒன்று மட்டும் சொல்லுவேன், அவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொல்கிறேன். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் நீட்டு வந்துச்சு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் முதல் தற்கொலை நடைபெற்றது, அனிதாவுடைய தற்கொலை நடைபெற்றது அவருடைய முதலமைச்சர் காலத்தில் தான். அவர் அப்போவே சொல்லியிருக்கலாம், நீட் தமிழ்நாட்டுக்கு கூடாது, அடுத்த வருஷத்துக்கு நீட் நடத்தக்கூடாதுன்னு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா உங்களோட அலையன்ஸ் வைக்க மாட்டோம்னு. அவர்கள் இந்நேரம் நீட்டை எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க. அந்த தைரியம் கிடையாது, அந்த திராணி கிடையாது. பேச்சு மட்டும் காங்கிரஸ் மேலே பழி சொல்றது. நாங்கள் சொல்வது என்ன, இப்பவும் சொல்கிறோம், எப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் அவருடைய முதல் கையெழுத்துக்களில் ஒன்றாக இருக்க போகிறது நீட்டு தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணுறது தான். விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஷ் இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி தமிழகத்துக்கு ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் பண்ற போட்ல இருக்காங்க. அதனால அவங்க ரசிகர் பண்ற போட்ல இருக்கவங்களை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டா கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியாக உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முலா, அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற. பிரதமர் வேட்பாளர் யார் தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் முடிவு செய்வோம். விஜய் பிரதமர் வேட்பாளராக அப்படின்றத முடிவு செய்வோம். நெல்லையில் பேசுகிறேன். ஏற்கனவே ஆதவர்ஜுனாவும் தென்னிந்தியாவிலிருந்து பிரதமரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப காங்கிரஸை தவிர்த்து காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே ராகுல் காந்தியை ஏற்றுக்க தயங்குறாங்களா, இல்லை ஏற்றுக்க விரும்பலை? இல்லை, நீங்கள் லீகலாக ஒரு ஆல் இண்டியா கட்சியில் குஞ்ஞாலிக்குட்டியில் கேட்க வேண்டிய கேள்வியை பிடிச்சிட்டு இங்கே துறை அமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. குஞ்ஞாலிக்குட்டியோட எப்போ பெங்களூர் ஹைதராபாத் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வராரோ குஞ்ஞாலிக்குட்டி, அப்போ கேளுங்க அவர்கிட்ட யார் என்னங்கிறது. குஞ்ஞாலிக்குட்டி முதல்ல தெளிவாக சொல்லுவார். உங்களுக்காக தான் நாங்கள் டேம் கட்டுறோம், எங்களுக்காக இல்லைங்கிறது. ஆனால் நீங்கள் தாவேக்காக கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் இங்கே மேகதாது நாங்கள் கட்ட மாட்டோம், ஒரு செங்கலை கூட ரெட்டை நிலையாக இருக்கிறோம். நீங்கள் ஒன்று ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் தண்ணி பிரச்சனைக்கே நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம்.
ஒரு மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் இந்த தண்ணி பிரச்சனை. இது காவிரிங்கிறது ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்குமான பிரச்சனை. ஏன் எங்களை பொறுத்த மட்டும் தாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தவர்கள். எங்களுடைய நிலைங்கிறது ஒரு செங்கல் கூட வைக்கக்கூடாது, மேகதாதுக்கு வைக்க விட மாட்டோம் நாங்கள் இருக்க வரைக்கும். இதுதான் எங்களுடைய நிலை. கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள், அது தேவகவுடாவாக இருக்கட்டும், எடியூரப்பாவாக இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், டிகேவாக இருக்கட்டும், எல்லாரும் அவர்களுடைய நிலை என்னட்டா மேகதாது கட்டணம்ங்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் மேகதாது கட்டணம்ங்கிறது எதற்காக என்பது எனக்கு தெரியல. எதற்காக அவர்கள் வந்து தண்ணி பிரச்சனையை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க தெரியல. காவிரி பிரச்சனைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு. தண்ணி கர்நாடகாவினுடைய பெங்களூர் நகரத்திற்கு தண்ணி வேணுங்கிறது பல வகையில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதற்கு வழிகள் நிறைய வேற வழிகள் இருக்குங்கிறது. காவிரி மட்டும் மேகதாது மட்டும் வழி கிடையாது. ஆனால் அவர்கள் விளம்பரத்திற்காக கடந்த 10 வருடங்களாக திருப்பி கர்நாடக அரசியல்வாதிகள் இந்த பேச்சு பேசிக்கிட்டு வராங்க. இப்பொழுதும் மத்திய அரசு அதை திருப்பி மாற்றிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு மத்திய அரசுடைய கையில் இருக்கு. மத்திய அரசு அனுமதி கொடுக்கலன்னா மேகதாது கட்ட முடியாது. நாங்கள் அழுத்தம் கொடுக்கறதெல்லாம் மத்திய அரசுக்கு தான். மத்திய அரசை பொறுத்த மட்டும் மேகதாது கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு எதிரானது. அது எந்த சாக்லேட் பேப்பரில் சுற்றி டிகே கொடுத்தாலும் சரி, இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதாக்கும், உங்கள் ஊருக்கு தண்ணி வந்துருமாக்கல, அதெல்லாம் கதை, அதெல்லாம் நம்பக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு விரோதமானது மேகதாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முழுமையாக மேகதாது எதிர்ப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கும். ஒரு பக்கம் கர்நாடகா மேகதாது அணைக்கிறாங்க. நேற்றைக்கும் இந்த மாநாட்டுக்கு வந்த சதீஷன் அவர்கள் கேரளா முதலமைச்சர் வந்து முல்லை பெரியார் அணை பற்றி பேசுகிறார். 2 பக்கமும் காங்கிரஸ் ஆகும். காங்கிரஸ் நெருக்கடி வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது கட்சிகளுக்கு இடையான பிரச்சனை. மக்கள் மத்தியில் தாவேக்கா நடவடிக்கை எடுக்கலிக்கிற மாதிரி ஆயிருக்கு. இல்லை, அதை தவறுதலாக நீங்கள் குறைச்சிக்க கூடாது. இது ஒன்றும் தாவேக்கா ஆட்சி வந்த உடனே முல்லை பெரியார் வரல, மேகதாது இப்போ ஒன்றும் வரல. இது திமுக ஆட்சியில் காங்கிரஸ் கூட இருக்கும் போதும் இல்லை, 2 கேட்டுக்கு ஒன்று நான் முடிக்கிறேன். நான் அப்போ கம்யூனிஸ்ட் இங்கே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்துச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு திமுகவுக்கு. அதனால இது ஒன்று முல்லை பெரியார்னு நேற்று காலையில் வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் கேட்கல. முல்லை பெரியார் எப்போவுமே இருக்குது. உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அங்கே இருந்த கேம்பெயின் என்ன, அவர்களுடைய கட்டின டேம் சேஃப் இல்லை அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடக்குது இடுக்கி மாவட்டத்திலையும் கோட்டயம் மாவட்டத்திலும். அதை நம்பி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு, நீங்கள் வந்து அந்த டேம் சேஃப் இல்லை, சேஃப் இல்லைங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாச்சு. சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிச்சு முல்லை பெரியார் டேம் சேஃபாக இருக்கு, அதனுடைய ஹைட்டை உயர்த்தணும். இந்த தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைச்சது. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம். இப்போ கேரளா முதலமைச்சர் வந்து திருப்பி கோல் போஸ்ட்டை செஞ்சு புதிய சாக்லேட் கவருக்குள்ளே வச்சு அவரும் மறைச்சு காட்ட விரும்புகிறாரு. நீங்களே கட்டிக்கிறீங்க, நீங்களே பக்கத்தில் ஒரு டேமை கட்டிக்கிறீங்க, நீங்களே அதனுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, இப்போ நாங்களே பண்ணி தர்றோம்னு சொல்கிறாரு. இந்த சாக்லேட் கொடுத்து இந்த சின்ன பிள்ளைய ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே நடக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏமாறவும் கூடாது, ஏமாறவும் மாட்டோம் என்று நம்புகிறேன். இந்த முல்லை பெரியாறு என்பது தீர்க்கப்பட்ட பிரச்சனை. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதுல இருந்து நம்ம மாறக்கூடாது, அரசு மாறாதுங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா. அவர்கள் காங்கிரஸ்காரர்களா பேசல, அவங்க அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக பேசுறாங்க. நான் அதை திருப்பி சொல்றேன்ல, நான் காங்கிரஸ்காரரை நான் சொல்ல முடியாது. நான் சொல்றது தமிழ்நாட்டுக்காரனா சொல்லுவேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலை என்பது முல்லை பெரியாறு சேஃபா இருக்கு, ஒரு பயமும் பயப்படாதீங்க கேரள மக்களே, ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த டேம் எந்த காலத்திலையும் உடையாது, ரொம்ப தெளிவா இருக்கு. மேகதாதுவை பொறுத்த மட்டும் மேகதாது வெட்டி வேலை உங்களை சுத்தி விடுறதுக்காக டிகே சிவகுமாரும் எடியூரப்பாவும் சேர்ந்து பண்ற வேலை. அதை பார்த்து ஏமாறாதீர்கள். அதை விட வேற வழியெல்லாம் இருக்கு. பெங்களூருக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு இவர்கள் வந்து புது கதை ஓட்டி ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்தியா கூட்டணியில தாவேக்கா இருக்கா இல்லையா பிரதர்? இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? முதல்ல இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில மோடி அமித்ஷாவை எதிர்த்து எம்பிக்கள் உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கோம். எம்பிக்கள் உள்ள கட்சிகள் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு, 26 கட்சிகள் சேர்ந்து அந்த இந்தியா கூட்டணி ஏப்ரல் மாசம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. மே மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு கட்சி நாங்க இந்தியா கூட்டணியில் இல்ல, நாங்க இந்தியா கூட்டணி வெளியே போறோம், இந்தியா கூட்டணி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் போட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. அது யாரும் தெரியும் உங்களுக்கு.
அதுக்கடுத்து அவங்களோட சேர்ந்து சைலண்டாக 2 பேர் உருகிட்டு வந்துட்டாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். இல்லை இல்லை, டிஎம்டிகேயும் கமலஹாசன் கட்சியும் அவங்களும் சைலண்டாக வந்துட்டாங்க. அவங்களும் இந்தியா வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் இந்தியாவில் கூட்டணிக்கு எங்களுடைய அந்த கூட்டத்துக்கு வரதில்லை. 23 கட்சிகள் தொடருது. 26 கட்சிகள் நான் சொன்ன முதல்ல 23 கட்சிகள் இந்தியா கூட்டணியில் தொடருது. எப்போ தாவேகாவுக்கு எம்பி வந்துட்டாங்களோ அப்போ தாவேகாவை நாங்கள் இந்தியா கூட்டணியில் இணைஞ்சிக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்கள் வாங்க வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு எம்பி கிடையாது. எம்பி இருந்தால் தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிடுவோம். குவாலிஃபிகேஷனு யார் டிக்கெட் எடுத்து இந்தியா கூட்டணியில் சேர்க்காதனால தான் வந்து பிரதமராக ராகுல் காந்தியை வந்து முன்னிறுத்தாமல் இருக்காரா விஜய்? ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் பிரதமராக வந்து ராகுல் காந்தி முன்மொழியவே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தப்போ வந்து அவர் துணிச்சலா முதலே சொல்லியிருந்தார் தேர்தல் வரட்டும், பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான். ஆனால் அந்த வார்த்தை தாவக்கால் வந்து யாருக்குமே வரல. தேர்தல் வரட்டும். முதல்ல திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் 105 இடங்கள் 106 இடங்கள் கிடைத்தோடனே முதல்ல அவர் கால் பண்ணது திரு ராகுல் காந்தி அவர்கள். அவரை முதலமைச்சராக ஆனதற்கு ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேகா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை முடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும். திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான, எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் நினைக்கிறேன். இந்தியா முழுவதும் வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து அடுத்த பிஎம் விஜய் தான் அப்படின்னு ஒரு பெரிய இது நடந்துகிட்டே இருக்கு. கேம்பெயின் பரப்புரை நடந்துகிட்டே இருக்கு. அதை வந்து உண்மையிலேயே வந்து அவர் பிஎம் கேண்டிடேட்டா அவரை வந்து முன்மொழிவுக்கு யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியில் இருக்கு.